தாராளமா 100% நீங்கள் தாவா பணி செய்யணும்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அரபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அரபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. எல்லாவுக்கும் இணை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றது தாவா பண்ணி தானே, அதை செய்யலாம். சரியா? இதுக்கு நீங்க ஆலிமா இல்லன்னா நீங்க அஜ்ரத்தா, நீங்க குர்ஆனை உங்களுக்கு மனனமா ஓத தெரியுமா, இதெல்லாம் விதண்டாவாதம் பேசுறவங்க சொல்றது. ஓகேவா? ஏன்னா நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஷஹீஹ் அல் புகாரி கிதாப் இருக்கு. சரியா? அதே மாதிரி முஸ்லிம், நசாயி இந்த மாதிரி கிதாபுகள்லாம் இருக்கா இல்லையா? இன்கேஸ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போய் அந்த புக்கை கொடுத்தா முகமது நபிக்கு ஓத தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை மனதில் இறக்கியிருக்கான். அதனால அவங்களுக்கு அது தெரியுமே தவிர நீங்க கிதாப் எடுத்துட்டு போய் கொடுத்து இதை படிச்சு காட்டுங்க நபின்னு சொன்னா அவங்களுக்கு படிக்க தெரியாது. ஓகேவா? படிக்க தெரிஞ்சதான் தாவா பண்ணணும்னா அவ்வளவு பெரிய முகமது நபிக்கே படிக்க தெரியாது. அதனால எழுத படிக்க தெரிஞ்சவங்க, இது மனனமா தெரிஞ்சவங்க மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தவறான செய்தி. ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரையில சொல்லி காட்டுறாங்க, ஒரு கருப்பரை விட வெள்ளையரோ, ஒரு வெள்ளையரை விட கருப்பரோ உயர்ந்தவர் இல்ல. ஓகேவா? அரபியை விட பிற மொழியை விட அரபியை உயர்ந்ததல்ல. அரபியை விட பிற மொழியை விட அரபியை உயர்ந்ததல்ல. அரபி மொழிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்ல என்று இவங்க சொல்றாங்கன்னா அப்ப எந்த இடத்துக்கு இவங்க போறாங்க என்று மக்கள் பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹீஹ் புகாரி, முஸ்லிம் கிதாபு கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாசிப்பாங்களா? அப்ப என்னவா? ரசூலுல்லாஹ்க்கே வாசிக்க தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கே அரபி பார்த்து படிக்க தெரியாது, அவங்க உம்மி நபி. அப்ப நாங்களும் என்ன செய்வோம்? அது மாதிரி தான் என்ன செய்வோம்? நாங்களும் அரபி வாசிக்க தெரியாவிட்டாலும் நாங்க மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோம் என்று தங்களை ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா எந்த அளவிற்கு இவர்கள் மார்க்கத்தின் அடிப்படை தெரியாம இருக்கிறாங்க. அப்ப அரபி மொழிக்கு சிறப்பு இல்ல, அரபி மொழிக்கு சிறப்பு இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அவதூற பேசுறார். இது சாதாரண வாசகமா? இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்க? அரபியருக்கும் அரபி அல்லாதவருக்கும் சிறப்பு இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? இனவாதம், மொழிவாதத்துக்கு எதிராக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அரபி மதரசாக்கள், அரபி உலமாக்கள், அரபியில படிக்கிறது, அரபியில் எழுதப்பட்ட புத்தகங்கள், அரபி இலக்கணங்கள், அதுக்காக தொகுக்கப்பட்ட மற்ற புத்தகங்கள், இது எல்லாமே தூக்கி குப்பையில போட்டுடலாமா? இதுவெல்லாம் தேவையில்லை. அப்ப சும்மா எல்லாமே நேரத்தை வீணடிச்சுட்டு போயிட்டாங்களா? எப்படி உங்களுடைய தவறான வழிகட்ட பிரச்சாரத்தை சரிகட்டுவதற்காக இவ்வளவு தியாகம் செய்து எழுதப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்க மதிப்பிழக்க செய்றீங்க. மார்க்கத்தின் பாதுகாப்பு அரபி மொழி இலக்கணத்தில் இருக்கிறது. அதெல்லாம் படிச்சு புரிஞ்சா மட்டும் தான் தெரியும். சும்மா வெளியே நம்ம என்ன பண்ண பிரச்சாரம் செஞ்சிடலாம். எனவே அல்லாஹ்வை பயந்து கொண்டு என்ன செய்யுங்க? மார்க்கத்தை அணுகுங்கள். நீங்க பொதுவா தாவா செய்யறதையோ, இளைஞர்களுக்கு நல்ல மார்க்க விஷயங்களை சொல்றதையோ யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய எல்லைக்கு மீறி என்ன பண்றீங்க? நீங்க 4 விஷயத்தை படிச்சுட்டு அதை மக்களுக்கு போய் தீர்ப்பா கொடுக்குறீங்க. ஹதீஸ் மறுப்ப சரிகட்டு பேசுறீங்க. அல்லது மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளராக உங்களுக்கு கருதி கொள்றீங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் என்ன பண்றாங்க? அரபி மொழியை படிக்கன்னு சொல்றாங்களே தவிர அடிப்படையான விஷயத்தை, அடிப்படையான அல்லாஹ் பத்தி சொல்றதுக்கோ, மார்க்கத்தின் அடிப்படையான விஷயத்தை சொல்வதற்கோ எந்த மக்களும் குறை சொல்ல மாட்டாங்க. அதை செய்ய அரபி மொழி தெரியாம நீங்க மார்க்க பிரச்சாரம் செய்யாதீங்க என்று சொல்ல மாட்டாங்க. எனவே இந்த அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும்.